Hello friends, now உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா weight loss, weight maintaining ஒரு day in my lifeல அதுல tips and recipes எல்லாமே இருக்கிற மாதிரி ஷேர் பண்ண போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். நீ கரெக்டா கதவை வந்து திறந்து விட்டாச்சு. அது போக இப்பதான் வந்து திருப்பியும் அகைன் குளிச்சுட்டு வந்துட்டேங்க. ஆமா, கொஞ்சம் அப்பப்ப ஏன்னா சூட்டுக்கு இல்லைன்னா சூடு பிடிச்சிரும், அவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா, அதனால சோ அதனாலதான் நிறைய தண்ணி குடிங்க. அதான் நான் சொல்றது, எப்பவுமே சொல்றது, நிறைய தண்ணி குடிங்க. அந்த தண்ணி பழம் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. அது மாதிரி வச்சுக்கோங்க. நீர்க்காய்கள் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெந்தயம் இருக்கு இல்லையா, அது வந்து இப்போதைக்கு குடிக்கும் போது உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இந்த குளிர்ச்சியாவும் உங்களுக்கு வந்து இருக்கும். எப்படின்னா வெந்தயத்தை வந்து நீங்க நார்மலா அந்த முழுங்குறது, அந்த கொதிக்க வச்சு குடிக்கிறது அதெல்லாம் பண்ண வேணாம். வறுத்துக்கோங்க. வெந்தயத்தை வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதும். அது கெடவே கெடாது, அப்படியே இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சுடுதண்ணியில ஒரு ஸ்பூன் அப்படியே கலக்கி குடிக்கணும். கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கா இருக்கட்டும், உங்களோட குளிர்ச்சி, பாடி குளிர்ச்சியா இருக்கிறதுக்கு நிறைய நமக்கு வந்து பாடியவே அப்படி ஒரு டீடாக்ஸ் வந்து பண்ணும். ஸோ அதனாலதான் சொல்றேன். நிறைய ஒரு சிஸ்டர்லாம் டீடாக்ஸ் ட்ரிங்க் ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்றீங்கல்ல, இதை விட பெஸ்டாலாம் இருக்காதுங்க. அதுவும் இந்த சம்மருக்கு ஏத்தாப்புல. ஸோ அதனால ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க வந்து டெல்லியில எங்க இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா வசந்த் விஹார்ன்ற இடத்துல, இப்படின்னா நம்ம முருகன் கோயில் இருக்கீங்க, அங்கதான் வந்து ஆர்கேபுரம் முருகன் கோயிலுக்கு கொஞ்சம் நேர்ல தான் நாங்க வந்து இருக்கோம். ஸோ அது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. டெல்லியில இருக்கவங்க நிறைய பேர் வீடியோஸ் பாக்குறாங்க இல்லையா, ஸோ தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு எதுல நிறைய பேர் அடிக்கடி வந்து இது மாதிரி கேட்பாங்க. டெல்லியிலே நிறைய பேருக்கு இப்ப நம்ம வந்து தெரிய வரும். ஏன்னா டெல்லி தமிழச்சின்னு நேம் வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால அந்த நல்லா வந்து மூவ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சு வச்ச பேரு அந்த டெல்லி தமிழச்சின்றது. அது போக எப்படின்னா என்னோட பேர் வந்து நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்ன அடிக்கடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். என்னோட பேர் வந்து வினிதா, வினின்னு கூப்பிடுவாங்க எல்லாருமே. ஸோ அது வந்து எனக்கு லைஃப்ல என்னெல்லாம் இருந்தது, என்ன இருந்ததெல்லாம் புரியல. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் என்னோட பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா வச்சிருக்காங்களேன்ட்டு ஒவ்வொரு நாள் நான் வந்து ரசிப்பேன். வினின்னு கூப்பிடும்போது அதுல வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பாசமா செல்லமா கூப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்குள்ள இருக்கும். ஸோ அதனால மேக்சிமம் நிறைய பேர் வினிதான்னு கூப்பிட்டது கிடையாது. வினிதான்னு ஒரு சிலர் கூப்பிடுவாங்க, அது 1-2 தான் இருக்கும். ஆனா எல்லாருமே வினின்னு தான் கூப்பிடுவாங்களா. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ல பேர் மாதிரியே எனக்கு வந்து தோணும். ஸோ அதனால என்னோட நேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது போக இப்ப சேனல் நேம் வந்து அந்த பேரை தவிர்த்துட்டு இப்ப நம்ம டெல்லி தமிழச்சின்னு இருக்கும்போது எல்லாருக்குமே டெல்லி தமிழச்சின்னு தான் வந்து தெரியுதா. ஸோ அப்போ வந்து அந்த பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்சி வச்சேன். நான் டெல்லி தமிழச்சின்னு தான் வைக்கணும்னு சொல்லிட்டு வினி வைப்ஸ், அப்புறம் வினி லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி நிறைய வந்து ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் முன்னாடி டெல்லி தமிழான்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அவங்க நல்லா கொண்டு வர முடியல, அதை வந்து அவங்க ட்ரையே பண்ணல அந்த அளவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டெல்லி தமிழச்சின்னு பண்ணணும் ரொம்ப ஆசை. இந்த நேம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஐடி இப்போ எனக்கு மெயில் ஐடி வந்து வினி வைப்ஸ்ன்னு தான் இருக்கும் மெயில் ஐடி. ஆனா எனக்கு என்னோட சேனல் நேம் வந்து டெல்லி தமிழச்சின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணது. ஸோ என்னோட பேரா இருக்கட்டும், என்னோட சேனல் பேரா இருக்கட்டும், ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு வச்சது. ஸோ அதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப நல்ல பேர் நல்லா செலக்ட் பண்ணிருக்கீங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான். ஸோ அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சி வச்ச பேரு அதுதான். டெல்லியில வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அதுல வந்து சொல்லியிருந்தேன் நான். டெய்லியுமே ஏதாவது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ற மாதிரி ஷார்ட்ஸ்ல, ஏன்னா ஷார்ட்ஸ் வந்து பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, லாங் வீடியோ நிறைய பேர் பாக்குறது கிடையாது. ஸோ நம்மகிட்ட கேட்கிற டவுட்ஸை வந்து டெய்லியும் ஒரு வீடியோ அந்த மினி பிளாக்ல கூட நம்ம வந்து அப்படி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து இவங்களுக்கு எது ஹிந்தி தெரியுமான்னு தான் நிறைய பேர் கேட்கிறாங்களா. ஸோ அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நான். ஸோ அதுல வந்து சதான் இந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்க வந்து டெல்லியில எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் வசந்த் விகார்ன்ற இடத்துல வந்து இருக்கோம் சிஸ்டர். அதுதான். அதுக்கப்புறம் வந்து என்னோட சன்னுக்கு வந்து நீங்க விஷே பண்ணல ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. இல்ல சிஸ்டர், நீங்க இன்னைக்கு கேட்டிருக்கீங்கல்ல, அது கீழே நான் கமெண்ட்ல அந்த நீங்க எனக்கு போட்ட கமெண்ட்டுக்கு கீழே நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கேன்ல, அதுலயே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க் ஓபன் பண்ணி பாருங்க. அப்படி நான் வந்து பொய் வந்து சொல்லவே மாட்டேன்.
இன்கேஸ் உங்களுக்கு வந்து இப்போ நீங்க வந்து இப்போ இன்னைக்கு சொல்றீங்க அப்படின்னா அடுத்த நாள் வீடியோலயே கண்டிப்பா ஷேர் பண்ணிடுங்க. நீங்க வந்து முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, அதனால நான் முன்னாடியே வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நீங்க வந்து May 25 அன்னைக்கு வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து அதுனா நீங்க 24 அன்னைக்கு சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு 24க்கு 25க்கு வரும். எவ்வளவோ லாட்ஸ் ஆஃப் மெசேஜஸ் வரும், உங்க எல்லாருக்குமே தெரியும், கமெண்ட்ஸ் வரும். ஆனா ஒவ்வொருத்துக்கும் நான் வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் நான் வந்து கரெக்டா வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். அப்படி ரிப்ளை பண்ணாம நான் இருக்கவே மாட்டேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க சிஸ்டர். அதோட லிங்க் அந்த நான் எந்த வீடியோல நான் வந்து விஷ் பண்ணியிருக்கனோ அந்த வீடியோ லிங்க் கூட உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து நிஷா சிஸ்டரோட பொண்ணுக்கு ஆலியா ஃபாத்திமா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5th பர்த்டே. ஸோ அவங்களுக்கு வந்து விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஸோ நீங்க வந்து சூப்பரா படிச்சு நல்லா வந்து சூப்பரா வந்து பெரிய ஆளா வரணும் சரிங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்களுமே அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஸோ விஷ் பண்ணிடுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷியாம்லா சிஸ்டருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்குமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி விஷ் பண்ணிக்கிறது, பிளஸ் பண்ணிக்கிறது, என்கரேஜ் பண்ணிக்கிறது, நல்லது கெட்டதுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறது. அக்கா எனக்கு வந்து இது நடந்தது, அக்கா எனக்கு இது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து ஷேர் பண்றீங்க. உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஒரு ஃபேமிலி பாண்டிங் கொடுத்ததுக்கு சரிங்களா. ஸோ அதனால என்ன மட்டும் இல்லை, இந்த கமெண்ட்ல வர எல்லாருக்குமே வந்து ஒரு கனெக்ட் வந்திருக்கு. நீங்க எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு பர்த்டே விஷஸ் இருக்கட்டும், நல்லது கெட்டதா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அப்படி ரிப்ளை கொடுக்குறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இதை தொடருவோம் சரிங்களா. அதான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 மந்த்தா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வெயிட் லாஸ் நடக்கவே இல்லை. 65லேயே வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 2 மந்த்ஸா மெயின்டைன் அதே வெயிட்ல இருக்குதுன்னா எனக்கு என்னன்னே புரியல. எதுவும் சின்னதா சீட் பண்ணீங்களா, நீங்க வந்து வாக்கிங் பண்ணல, ஒர்க் அவுட் பண்ணலன்னு சொன்னீங்க. ஸோ வாக்கிங் கொஞ்சம் ஆட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் சாப்பாட்டு அளவு அதிகமா இருக்கா இல்ல என்னன்ட்டு கொஞ்சம் அதையும் சரி பண்ணி பாருங்க. புரோட்டீன் ஃபைபர் கரெக்டா எடுக்கிறோமா அதெல்லாமே பாருங்க. தண்ணி நிறைய குடிக்கிறோமா, இல்ல ஏதாவது நினைச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்களா, டென்ஷன் எடுத்துக்கிறீங்களான்னு பாருங்க. கரெக்டா தூங்குறீங்களான்னு பாருங்க சரிங்களா. ஸோ அதெல்லாம் சரி பண்ணி பாருங்க. சூப்பரா வந்து உங்களுக்கு மாற்றம் வந்து இருக்கும். நைட் டின்னரை லைட்டா வந்து மெயின்டைன் பண்ணுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த சண்டே அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு ஒரு ஜெயபிரியா சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க. உண்மைதாங்க. சண்டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளால சரி வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதனால சாப்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமேன்ற மாதிரி தான். ஸோ அதனால இன்னைக்கு தாங்க நாங்க வந்து விரதம்லாம் முடிச்சு இன்னைக்குதான் வந்து நாங்க வந்து நான்வெஜ்ஜே வந்து சாப்பிட்டோம். கடையில பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். ஸோ நான்வெஜ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதனாலதான் சரி ஜூன் 1 வந்து ஜூன் 2ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 1 அன்னைக்கு என்னோட அண்ணா அன்னைக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லுங்க. நாளைக்கு முதல் நாள் கண்டிப்பா சொல்றேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க உங்க அண்ணா அண்ணி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா எங்க அண்ணா அன்னைக்கு வந்து குழந்தை பிறந்து இறந்துருச்சு. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அந்த பாப்பா பெண் குழந்தை பிறந்து இறந்துட்டாங்க. அதை நான் அப்போ நீங்க நிறைய பேர் புதுசா பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ ரொம்ப நான் ஃபீல் பண்ணி உடஞ்சி அழுது இருக்கிறேன். நான் என்னதான் இருந்தாலும் ஒரு உயிர் இல்லையா, பிறந்து இறக்குறது ஒரு 10 நாள்ன்றது ஒரு பெரிய விஷயம் அது. ஸோ அதனால ஒரு சிஸ்டர் அப்பையில இருந்து நம்மளை பார்த்துட்டு இருக்க விஷ்ணு சிஸ்டர் தான். அவங்க வந்து கேட்டிருந்தாங்க அண்ணா அண்ணி நல்லா இருக்காங்க, அவங்கள வந்து மாத்தி அப்படியே கொண்டு வந்தாச்சு, இப்ப நார்மலா இருக்காங்க. ஸோ இதுவும் கடந்து போகும் தானே, அடுத்தது கண்டிப்பா நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால உங்களோட எல்லாரோட ப்ரேயர்ஸும் வந்து இருக்குது. அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு குழந்தை இல்லாமலே இருந்திருந்தா கூட ஒண்ணு தெரிஞ்சிருக்காது. அப்பயும் வந்து நம்ம இந்த மக்கள் வந்து கேட்டே டார்ச்சர் பண்ணுவோம். அது பிறந்து இறக்கும் போது அது ஒரு பெரிய பெரிய விஷயங்க. அது ரொம்ப உண்மையாவே கொடுமையான விஷயம்தான். ஸோ என்ன பண்றது, எல்லாத்தையுமே வந்து தாண்டிதான் வரணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ இதுவே அந்த பாப்பா வந்து அப்ப இறக்காம இன்னும் கொஞ்சம் பெருசா வளர்ந்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்புனால இறந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப வலிக்கும் நமக்கு. ஸோ இது வந்து அதுக்கு இது பரவாயில்லன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி மைண்ட் செட்டப் பண்ணிட்டோம். அவங்கள வந்து எங்க அண்ணா அண்ணியை வந்து அப்படியே மைண்ட் வாஷ் பண்ணோம். என்ன பண்றது, வேற வழி கிடையாது நமக்கு. ஸோ அதுதான். ஸோ அதனால இப்ப நல்லா இருக்காங்க, நார்மலா தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா நான் கல்யாணத்துக்கு போயிருக்கும் போது நான் வீடியோல உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட தங்கச்சி கல்யாணத்துக்கு போயிருக்கும் போது. ஸோ அடுத்தது நான் எப்பயாவது இருக்கும்போது உங்களுக்கு கூட ஷேர் பண்றேன் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீரை வந்து நைட் சாப்பிடலாமா, பாலக்கீரை அப்படின்னு சொல்லி எந்த கீரையா இருந்தாலுமே சாப்பிடலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த டைஜஸ்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க.
எங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் கிடையாது. ஸோ அதனால நாங்க சாப்பிடுறோம். இன்னொரு விஷயம் வந்து அவங்க பாடிக்கு சேஞ்சஸ் ஆகும் இல்லையா, அது மாதிரி அது போக நம்ம இந்த வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா 6:30 to 7 சாப்பிட்றீங்க, அதனால உங்களுக்கு டைஜஸ்ட் ஆயிடும். ஸோ பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால உங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருந்தா அதை செய்ய வேண்டாம். சரிங்களா? ஜோதி சிஸ்டருக்கு வந்து பர்த்டே. ஜோதி சிஸ்டருக்கு வந்து நாளைக்கு, அதாவது இன்னைக்கு வீடியோ போட போறோம்ல, அன்னைக்கு தான் வந்து பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சிஸ்டர். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நீங்க நினைச்சது எல்லாமே ஒண்ணு ஒண்ணா நடக்கும். சரிங்களா? ஸோ எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இப்போ உங்க நாளைக்கு பர்த்டே சிஸ்டர் சொன்னது கீழேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் விஷ் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு அட்வான்ஸ் பர்த்டேன்னு சொல்லிட்டு. சூப்பர் சிஸ்டர். இதுதான் நம்ம ஒரு சிஸ்டர் பாண்டிங்ல வந்து இருக்கோம், ஒரு ஃபேமிலி பாண்டிங்ல இருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து ஒன்னா தெரியாத விஷயங்கள், தெரிஞ்ச விஷயங்கள் ஷேர் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபேமிலியா இருக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நைட் வந்து ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி அந்த நைட் டின்னர் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எடுத்துக்கலாம். ஏன்னா அதுல நட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஏத்தாப்புல. ஆனா எடுத்துக்கலாம். சரிங்களா? அதையே வந்து நீங்க சுடுதண்ணில ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? சபானா அக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கத்தர்ல இருந்திருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்காங்க. அவங்களுக்கு 38 வயசு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தெரியும் சபானா அக்கா வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளா கமெண்ட் பண்ணி என் கூட ஒரு சிஸ்டரா இருந்தவங்க. அவங்களுக்கு இந்த ஒரு நிலைமைன்னு எனக்கு நினைக்கும் போது உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சிஸ்டர். உங்க கூட நாங்க வந்து இருக்கோம். இது வந்து இந்த இழப்பை ஈடுகட்டவே முடியாது. அது போக என்ன சொல்லியும் அதை வந்து நாங்க வந்து உங்களை சமாதானமும் படுத்த முடியாது. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது. உங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. ஒரு ஒரு ஸ்டேஜ். என்னோட அம்மாவை வந்து எங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. எப்படின்னா அவரு இறந்துட்டாரு. அதாவது எப்படின்னா என்னோட 2 வயசுல, எனக்கு 2 வயசு, என்னோட அண்ணனுக்கு 3 வயசு. அப்ப நாங்க வந்து எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து பண்ணிருப்பேன், எங்க அம்மா என்ன எவ்வளவு ஃபேஸ் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே எனக்கு நான் அதை பார்த்திருக்கேன் கண் கூட. ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். நம்ம இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா அவங்களை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம மோஸ்ட்லி இருந்திருப்போம். நம்ம அது ஒரு சப்போர்ட் மாதிரி. அது பெரிய விஷயங்க. யாராலையுமே அந்த சப்போர்ட் கொடுக்கவே முடியாது. அது ஒண்ணு. அது பெரிய இழப்பு சிஸ்டர். உங்களுக்காக நாங்க இருக்கோம். சரிங்களா? உங்களுக்காக நாங்க வந்து வேண்டிக்கிறோம். நீங்க வந்து நீங்க வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களுக்கு வலிமை, அந்த தைரியத்தையும் அதையும் கொடுக்கணும். கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். ஒரு சிஸ்டரா நான் கண்டிப்பா இருப்பேன். இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க சிஸ்டர். சரிங்களா? எப்பவுமே என் கூட கனெக்ட்ல இருங்க. எனக்கு உண்மையாவே அந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே கண் கலங்குச்சு சிஸ்டர். ரீசெண்டா அந்த ஹோம் சீசன் வித் லவ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சிருக்கேன். அபி சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போனாங்க இல்லையா, அதுல நிறைய பேரை வந்து பாதிச்சது. ஏன்னா ஒரு ரியாலிட்டியா அந்த ஃபேமிலில ரொம்ப நம்ம ஹம்பிளா பார்த்தோம். அவங்களும் இப்படிதான் ஒரு சம்பவம் நடந்தது. சோ இப்ப வந்து நீங்க சொல்லும்போது வெளிநாட்டுல போய் அவர் கஷ்டப்பட்டு உங்களை எல்லாம் பிரிஞ்சு எவ்வளவு இருந்திருப்பாரு. அவருக்கு அந்த டைப்ல ஹார்ட் அட்டாக் வரும்போது உங்களை பார்க்க முடியாம எவ்வளவு நிறைய திங்கிங் இருக்கும். நான் பேசுறதுனால உங்களுக்கு இன்னும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ணிட்டு நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம வந்து இது பண்ணுவோம். நீங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர். எந்த நிலையிலும் நாங்க வந்து உங்களுக்கு எல்லாருமே துணையா இருப்போம். ஸோ அதுதான். ஸோ கவலைப்படாதீங்க. சரிங்களா? எனக்கு உண்மையாவே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு சிஸ்டர். ஸோ கவலைப்படாதீங்க, எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாயிடும். சரிங்களா? சரி, எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு உண்மையே புரியல. நான் எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா, ஹஸ்பண்ட் கூட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா போட்டி பொறாம என்ன ஈகோ எடுத்துக்கிறாங்க. நான் சொல்றதான் செய்யணும்ன்ற மாதிரி ஒரு ஹஸ்பண்டை வந்து மட்டம் தட்டி வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் அவங்க இல்லாட்டினா என்ன பண்ணுவோன்றது யோசிச்சு ஒரு நிமிஷம் பாருங்க எல்லாருமே. நான் அதுதான் எப்பவுமே சொல்லுவேன். ஸோ அதனால இந்த இருக்கிற நிமிடங்களை விட்டு கொடுத்து சந்தோஷமா இருக்கணும்ன்றத வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இப்போ எவ்வளவு தூரம் ஓடிட்டு இருக்கோம் லைஃப்ல. டக்கு டக்குன்னு என்னென்னமோ நடக்குது லைஃப்ல. ஸோ அதனால இருக்கிற நிமிடங்கள்ல சந்தோஷத்தை மட்டுமே ஸ்ப்ரெட் பண்ணுவோம். விட்டு கொடுத்து போறதுனால தப்பு கிடையாது. யாருக்கிட்ட விட்டு கொடுக்குறோம்? நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட தான் விட்டு கொடுக்குறோம். ஸோ அதனால அதை பத்தி எடுத்துக்காதீங்க. ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், எல்லாருமே நான் தான் சொல்லுவேன், நீங்க வந்து அவங்கள ராஜாவாக்கி நீங்க வந்து ராணியா வாழ்ந்தீங்கன்னா அது வந்து பெரிய பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அவங்கள வந்து மட்டம் பண்ணி நம்ம ராணியா வாழ்றதுல ஒரு விஷயமே கிடையாது. நான் வந்து ஏன்னா நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் இந்த லைஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா. ஸோ அதற்காக தான் சொல்றேன், ஒவ்வொரு நிமிடத்தையும் மகிழ்ச்சியா வாழுங்க. இந்த நிலையும் வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமே கிடையாது, எல்லாரும் லைஃப்லயும் போயிட்டு இருக்குது. ஸோ அக்கா கவலைப்படாதீங்க, உங்க கூட நாங்க வந்து இருக்கேன். உங்க எல்லாருக்குமே இதுதான், அதுக்காக தான் நான் வந்து இந்த இதை வந்து சொல்றேன். சரிங்களா? ஸோ அதாங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா?
எனக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. எனக்கு என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி கூட நான் வருத்தப்பட்டேன். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ப்ளீஸ் அக்கா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா June 2 அது கன்ஃபார்மாக வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து ஃபுட் ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். நான் சாப்பிட்ற மாதிரி பிளேட் வச்சு எல்லாமே பண்ணுறதெல்லாம் காமிக்கிறேன். நான் வந்து அது எனக்கு சின்ன சின்னதாக நான் சீட் பண்ணி எனக்கு தேவையானதே சாப்பிட்டுப்பேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ அதனால புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அதனால வெயிட் லாஸ் சேலஞ்ச் June 2 எல்லாரும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்க போறீங்களோ அவங்கெல்லாம் எனக்கு சொல்லுங்க சரிங்களா. யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்கன்ட்டு நம்ம நாளை பின்ன வீடியோல கூட நம்ம வந்து அவங்க நேம் எல்லாம் எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்பா சரியான வேர்வையா இருக்குங்க பயங்கரமா. கொஞ்ச நேரம் நல்லா இருந்தது, அப்படியே பேச வந்து இதுவாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணுவோம் இல்லையா, எனக்கு வந்து மறந்தே போயிட்டேன். அப்புறம் லேட்டா தான் ஞாபகம் வந்துச்சு. சரி நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் நேற்று வந்து இந்த குருமம் பேலன்ஸ் ஆயிட்டு சொல்லி சூடு பண்ணி வச்சோம் இல்லையா, அகைன் காலையில அதை தான் ஃபர்ஸ்ட் வந்து சூடு பண்ணேன். ஃப்ரிட்ஜ்லாம் வைக்கிறது கிடையாது, இந்த மாதிரி சூடு பண்ணி வச்சிடுறது. ஸோ அதான். அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து சுக்குமல்லி காப்பி தான் வந்து போட்டுட்டு இருக்கேன் நான். ஸோ இன்னைக்கு அது கூட வந்து தேன் வந்து கலந்து குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு தான் எல்லாமே வந்து வடிகட்டி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அப்படியே ஹனி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிச்சோம்னா அப்படியே சூப்பரா இருக்கும். சுக்குமல்லி காப்பி ஒரு நல்லா கருப்பட்டி போட்டாலாம் நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் தேன் போட்டு தான் வந்து சூப்பரா வந்து குடிச்சாச்சு, சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் சென்று பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா பூரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா குருமா சூட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பட்டாணி குருமா, அது கூட அந்த பூரி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் இல்லையா. ஸோ அதனால வந்து மாவு எப்பவும் போல கோதுமை உப்பு தண்ணி அவ்வளவுதாங்க இப்ப செய்யறது. நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்க வேண்டியது, இது ஊற வைக்கலாம் தேவையில்லை, டக்குன்னு பூரியை போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பூரியை டக்குன்னு தேய்ச்சி நல்லா வந்து எண்ணெய் காஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பூரி வந்து ரொம்ப தின்னா தேய்ச்சிடக்கூடாது, கொஞ்சம் கனமா தேய்க்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி நல்லா சூட்ல போட்டு எடுத்தோம்னா சூப்பரா உப்பி வரும். அவ்வளவுதான். குருமா வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் சுட சுட சாப்பிடலாம். எல்லாரும் அப்பதான் வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சாங்க. ஸோ அதனால நான் 2 பூரியை வச்சு சூப்பரா சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கும் காஃபி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வந்து பூரி குருமாலாம் வச்சு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கொடுத்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்தை கையோட கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. என்னடா சுடிதார்லாம் போட்டு ரெடியா இருக்கேன்னு பாத்தீங்களா, ஆமா தம்பிங்களுக்கு வந்து ஆதார் கார்டு போகணும், ஸோ எடுக்க போகணும், அதுக்காக தான் ரெடி ஆயாச்சு. சரி அம்மாச்சி காஃபி போட்டு அது 11 மணி போல கொடுப்போம் இல்லையா, ஸோ அதை கொடுத்துட்டு நம்ம வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு, ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு வந்து ஆஃபீஸ் போகல, இன்னைக்கு லீவ் அவங்க. ஸோ அதனால வந்து நாங்க பைக்ல வந்து கிளம்பிட்டோம் ஒரு ரவுண்டு மாதிரி. நல்ல வெயிலுங்க, தாங்க முடியல. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து போயிட்டு எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பேங்கிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது கொஞ்சம் சைஸ் வந்து பெருசா இருந்தது. ஸோ அதை போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அந்த கடையில போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அங்க வந்து ஒரு விளையாட்டு சாமான் வாங்கிட்டான் இவன். அதுக்கப்புறம் நம்மளும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பார்லர் போயிட்டு இன்னைக்கு வந்து த்ரெட்டிங் தான் வந்து பண்ணேன். விரதம் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ நம்ம மூஞ்சி காடு மாதிரி மண்டிருச்சு, நம்ம பண்றதே வந்து த்ரெட்டிங் ஒண்ணுதான். ஸோ அதனால வந்து அதை போய் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து அங்க வந்து ஆதார் சென்டருக்கு வந்து போயிட்டு எங்கன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் வந்து அங்கேயே இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுல கொஞ்சம் நேம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆதார்ல வந்து அப்பாவோட பேரை வந்து அவங்களாவே ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. மத்ததெல்லாம் நம்ம இனிஷியல் மட்டும் தானே யூஸ் பண்ணுவோம், அதை வந்து இப்ப பெருசா இப்ப வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு போய்க்கலாம். அப்புறம் வந்துட்டு வந்தாச்சு, அப்ளிகேஷன்ஸ் மட்டும் வாங்கிட்டு. நல்ல வெயில், பயங்கர வெயில், தாங்க முடியல. எங்களை வந்து விட்டுட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பையனை கூட்டிட்டு அவனுக்கு வந்து ஹேர் கட் பண்ணிட்டு அவரும் ஹேர் கட் பண்ணிட்டு அப்புறமா பிரியாணி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கும் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குன்ட்டு ஸோ நான் சின்னவனை மட்டும் கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு இவர் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி ஃபேஸ் எல்லாம் கழுவி கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிட்டேன் நான். செம்ம வெயில் இல்லையா, அதனால
அதுக்கப்புறம் நேத்து வந்து பாத்தீங்கன்னா நைட்டு சாதம் மீதம் ஆயிடுச்சு. தயிர் மோர் சோறு மாதிரி அப்படியே வந்து போட்டு வச்சுட்டேன், கஞ்சி மாதிரி. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஹேமா இருக்காங்கல்ல, அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கருவாடு கொடுத்து விட்டுருந்தாங்க. நாங்க விரதமா இருக்கனால யூஸ் பண்ணல, ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சிருந்தேன் நான். ஸோ அதெல்லாம் எடுத்து அம்மாச்சிக்கு மோர் சோறும் கருவாடுமே கொடுத்துடலாம் பொரிச்சு. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும், பிரியாணி அந்த அளவுக்கு அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால கருவாடை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ சிம்பிள் பொரியல் தான் பொரிக்க போறேன், சும்மா வறுக்கிற மாதிரி. நிறைய வெங்காயம் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா பெருசு பெருசா நீல வாக்குல கட் பண்ணிக்கணும் வெங்காயத்தை. ஒரு பேன்ல அந்த மாதிரி எண்ணெய் சுடு பண்ணிட்டேன். அதுல வந்து வெங்காயம் வரமிளகாய் வந்து சேர்த்துக்கணும், அவ்வளவுதான். நல்லா பெரிய பெரிய துண்டா போட்டிருக்கேன் பாருங்க. அது கூடவே கருவாட்டையும் வாஷ் பண்ணி நம்ம சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து வதங்கி வந்துடும். ஸோ அவ்வளவுதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. சேம் அவ்வளவுதான். இதை அப்படியே வந்து பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துடும் சூப்பரா. செம்ம டேஸ்டியா இருக்கும். சிம்பிளா அந்த வெங்காயத்தோட அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த கஞ்சி மோர் சோறு ஐயோ சூப்பரா இருக்குங்க, சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே. அதனால அம்மாச்சிக்கு மோர் சோறும் அதுக்கப்புறம் அது கருவாடை வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா சரி ஹஸ்பண்ட் வர்றதுக்குள்ள நம்ம வந்து மிஷின்ல துணி எல்லாமே கொஞ்சம் போட்டுக்கலாம், டைம் ஆயிடுச்சு, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆயிடுன்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து நல்லா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இங்க உள்ள பிரியாணி தாங்க, ஒயிட் பிரியாணி. ஸோ அது நல்லா இருக்கும். சித்தி அம்மாச்சிக்கு தான் அங்கே மோர் சோறு கொடுத்துட்டு மாமா சித்தி பிள்ளைங்க எல்லாரும் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோம். ஒரு முட்டை, அப்புறம் சிக்கன்ல உள்ள பிரியாணியில உள்ள சிக்கன் சாரி, அப்புறம் அந்த வெங்காயம் கிரேவிலாம் வச்சு நல்லா கதை பேசிக்கிட்டே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்ததுங்க. ஆனா ரொம்ப நாள் சென்று சாப்பிட்றதுனால அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஆனா கொஞ்சம் சாப்பிட்டோம், சூப்பரா தான். அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன். 4 மணி ஆயிடுச்சு. அவனை டியூஷன்ல கொண்டு போய் விடலான்னு பார்த்தா தருணும் என் பின்னாடியே வந்தான். இங்க பாருங்களேன், அவர் வந்து ஓடி வந்து திருப்பியும் வர ஹக் பண்ணி முத்தெல்லாம் கொடுத்துட்டு போறாரு. அதுக்கப்புறம் கவனோட டியூஷன்ல படிக்கிற இந்த பாப்பா இன்னொரு பொண்ணு, நான் அந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடினாங்க. ஸோ அதான் விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் சின்ன வாண்டது ஓரியோ பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருந்தானா. ஸோ அதான் ஒரு 2 பிஸ்கட்டை வாங்கி நம்மளும் வந்து சாப்பிட்டாச்சு. சூப்பரா இருக்கும் இல்லையா, செமையா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரைட் பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட். எப்பயாவது இதெல்லாம் குடிக்கணும் ஏதோ ஆசைக்காக, இதை ரெகுலரா வச்சுக்க கூடாது. நான் ஒரு கிளாஸ் நல்லா வந்து சில்லுன்னு குடிச்சேங்க, சூப்பரா இருந்தது. நல்லா வெயில் பாருங்களேன் பின்னாடி. அதுக்கப்புறமா சித்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை விஷயமா அப்புறம் வந்து ரெடி ஆகி கிளம்பிட்டாங்க. சித்தி சொல்றேனே அவங்களுக்கு காட்டலன்னு நினைச்சிருப்பீங்க. ஸோ அதனாலதான் ஷேர் பண்ணியாச்சு. அவங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து ஈவினிங் ஆயிடுச்சு இல்லையா, சரி காஃபி போட்டு கொடுத்துட்டேன். அப்புறமா வந்து துணி வந்து ஆல்ரெடி வந்து நான் கையில வாஷ் பண்ணது பெட்ஷீட் எல்லாமே காய போட்டிருந்தேன். அதெல்லாம் அள்ளிட்டு இப்போ உள்ளதையும் காய போட்டுட்டு செடிக்கு வந்து நல்லா தண்ணி விட்டுட்டு இருந்தேங்க. காலையிலயும் சாயங்காலம் 2 வேளையுமே வந்து போடணும், தண்ணி ஊத்தணும், இல்லாட்டா வந்து காஞ்சிரும், அவ்வளவு வெயில் போடுது. ஸோ அதான். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நைட்டு டின்னர் டைம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எடிட்டிங் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். டின்னர் டயத்துல வந்து பிரியாணி இருந்தது. ஸோ அது பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு எங்க ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்குமே இருந்தது. எனக்கு சித்திக்கு அம்மாச்சிக்கு மட்டும் கூழ் கிண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா. ஏன்னா கருவாடு இருக்கு இல்லையா, சூப்பரா இருக்கும் இல்லையா. கேப்பமாவு எப்பவும் போல தண்ணியில போட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அடுப்பை பத்த வச்சு நம்ம கிண்டிட்டே இருக்கணும். நம்ம வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பளபளன்னு வரும். கையில ஈரத்தை தொட்டுட்டு ஈரமா வந்து நம்ம அந்த களியை தொட்டு பார்க்கும்போது நமக்கு ஒட்டாம வரும், அவ்வளவுதான். ஆற வச்சுட்டு தயிர் உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். சூப்பரா ரெடி ஆயிடுச்சா. கொஞ்சம் ஒரு கருவாடு ஒரு கிளாஸ் நல்லா பெரிய 1.5 கிளாஸ் அளவுக்கு கூழ் வந்து குடிச்சேன் கருவாடு வச்சு, செம்மையா இருந்தது. எல்லாருக்கும் வந்து பிரியாணி அவங்களுக்கு கொடுத்தேன் இல்லையா, அப்புறம் நாங்க எல்லாருமே கூழ்லாம் குடிச்சு முடிச்சாச்சு. பாத்திரம் கழுவி எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சுதான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். இன்னைக்கு டே இந்த மாதிரி தாங்க போச்சு. இந்த விளாக் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு டீட்டெயிலா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் வீடியோ பொறுமையா பார்த்தமைக்கு மிக நன்றி. பாய்.